வெளிநாடு செல்வோரிற்கு எச்சரிக்கை. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதாக கூறி நிதி மோசடி செயற்பாடு இடம்பெறுவதாக வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. தங்கள் பணியகத்தின் உயர் அதிகாரிகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி வாட்ஸ்அப் தொடர்புகளை உருவாக்கி இஸ்ரேலில் வேலை தருவதாக கூறி இந்த நிதி மோசடி நடந்து வருவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது பணியகத்தின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிடப்பட்ட புகைப்படங்களை தவறாக பயன்படுத்தி இந்த நிதி மோசடிகளில் ஈடுபடுவதாக இதுவரை பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. சாரதியின் நித்திரை கலக்கம், பறிபோனது தந்தையின் உயிர். வேன் சாரதியின் நித்திரை கலக்கத்தால் ஏற்பட்ட கோரை விபத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த தந்தை சம்பவ இடத்தில் பலியானதுடன் மகள் படுகாயமடைந்துள்ளார். கொழும்பு சிலாபம் பிரதான வீதியில் மகாவெவ நகருக்கு அருகில் இந்த விபத்து செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் பம்பல பிரதேசத்தை சேர்ந்த ஜூட் நிரோஷன் உயிரிழந்ததுடன் 24 வயதுடைய மகள் காயமடைந்த நிலையில் மாரவில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மகளுடன் உறவினர் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிய வேளை இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்துக்குள்ளான வேன் அரசு நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமானது என காவல்துறையினர் தெரிவித்தனர். யாழில் மோசமான நிலையை எட்டியுள்ள காற்றின் தரம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி குறித்த மாவட்டத்தின் காற்றின் தரசுட்டை 154 முதல் 160 வரையான மட்டத்தில் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. அத்துடன் யாழ்ப்பாணம் பிரதேசத்தின் காற்றின் தரம் தொடர்பில் ஒரு மாத காலத்திற்கு தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் உள்ளதா என நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு நேற்று உத்தரவிட்டுள்ளது. கொழும்பிலிருந்து வந்த அதிசொகுசு பேருந்து கோர விபத்து. கொழும்பிலிருந்து பயணிகளை ஏற்றி வந்த அதிசொகுசு பேருந்து ஒன்று லான் மாஸ்டர் வாகனத்தை மோதி தள்ளியதில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் யாழ் தென்மராட்சி மிசுருவில் A9 வீதியில் இன்று அதிகாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மேலும் கொழும்பிலிருந்து பயணித்த அதிநவீன சொகுசு பேருந்தும் அதே திசையில் பயணித்த மரப்பலகைகளை ஏற்றிய சிறிய ரக உளவு இயந்திரமும் மோதியதாலே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. சம்பவத்தில் உளவு இயந்திரத்தின் சாரதியும் சொகுசு பேருந்தின் நடத்துனருமே படுகாயம் அடைந்துள்ளனர். இலங்கையில் அதிசயம், துப்பாக்கி வடிவத்தில் இரத்தினக்கல். இரத்தினக்கல் எலப்பாத்த பிரதேசத்தில் உள்ள இரத்தினக்கல் சுரங்கத்தில் கைத்துப்பாக்கி போன்ற வடிவிலான இரத்தினக்கல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியிலுள்ள இரத்தினக்கல் வியாபாரி ஒருவருக்கு சொந்தமான தனியார் அருங்காட்சியகத்தில் குறித்த கல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கைத்துப்பாக்கி வடிவ இரத்தினக்கல் சில வாரங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டதாக உரிமையாளரால் தெரிவிக்கப்படுகிறது. இரத்தினபுரி எலப்பாத்த பிரதேசத்திலுள்ள சுரங்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட இலைச்சிவப்பு நீலக்கல் மாணிக்கக்கல் கைத்துப்பாக்கி வடிவில் உள்ளது. இரத்தினபுரி மாணிக்க அருங்காட்சியகத்தின் உரிமையாளரான நந்தன இந்த கல்லை கொள்வனவு செய்துள்ளார். அது 10.20 கரட் எடை கொண்டதாகும். யுவதியின் விபரீத முடிவு. புத்தளம் முந்தல் நவதன்குளம் பகுதியில் யுவதி ஒருவர் தொடர்ந்து தண்டவாளத்தில் தலையை வைத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தனது காதலனுக்கு வேறு உறவு இருப்பதாக சந்தேகமடைந்த யுவதி ஒருவர் நேற்று இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். தனியார் ஆடை நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்த 20 வயதுடைய பியூமி மல்சானி என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். காதலர்களுக்கு இடையில் ஏற்பட்ட காரசாரமான தொலைபேசி உரையாடலின் பின்னர் மகள் விபரீத முடிவை எடுத்துள்ளதாக தாயார் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். தொடர்ந்து வரும் தண்டவாளத்தை நோக்கி மகள் ஓடியதை கண்ட தாயார் அலறியடித்து ஓடிய போதிலும் அவர் தொடரூந்தில் மோதுண்டு உயிரிழந்துள்ளார். சாரதி தொடரூந்தினை நிறுத்தி யுவதியின் சடலத்தை மதுரங்குழிய ரயில் நிலையத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு சடலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற நிதிக்குழு தலைவராக ஹர்ஷ டி சில்வா. நாடாளுமன்ற நிதிக்குழுவின் தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற அமர்வுகள் சற்று முன்னர் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகிறது. ஹர்ஷ டி சில்வாவின் நியமனத்தை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னன் நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். அத்துடன் சபாநாயகர் நிதிக்குழுவின் பணியாற்றுவதற்கான குழு உறுப்பினர்களின் பெயர்களை வெளியிட்டுள்ளார்.